Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ல ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ரே டயகிராம் பத்தி டீடைல்டா கிளியரா பார்க்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரே டயகிராம்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கம்பல்சரி வரும். ஓகேவா? சோ see இல்ல சில லாஸ்லாம் இருக்கு. A ray parallel to principal axis after reflection it passes through the principal focus. ஒரு ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு, இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் ரைட்டா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா மூவ் ஆச்சுன்னா இட் பாசஸ் டு ஃபோக்கஸ். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு, இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுக்கு பேரலலா போச்சுன்னா இட் பாசஸ் டு ஃபோக்கஸ். வாட் எவர் த லென்ஸ், வாட் எவர் த லென்ஸ், வாட் எவர் த மிரர். ஓகேவா? இது கான்கேவா, கான்வெக்ஸுக்கும் அதேதான். இஃப் a line parallel to the principal axis it passes through focus. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். Second law அப்படின்னும் போது a ray to a principal focus of the concave mirror or directly towards the principal focus of convex mirror after reflection it emerged parallel to the principal focus. அப்படியே அதோட உல்டா வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா பாருங்க, ஒரு லைன் வந்து it's passes through the focus, even whatever the lens, whatever the mirror, it passes through the focus. Focus வழியா பாஸ் ஆச்சுன்னா it's obviously parallel to the principal axis. இப்படி போய் இப்படி parallel principal axis க்கு parallel it passes. So இப்படி பட்டு reflection passes through. அவ்வளவுதான். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் a ray parallel to principal axis னா it passes to focus. Second, a ray passes to focus னா it's parallel to principal axis. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது a ray to the center of curvature of the concave or convex mirror then it reflects back on the same path. அதாவது இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது வழியா பாஸ் ஆச்சுன்னா it traces back. இப்படி வந்துச்சுன்னா டைரக்டா அதே சி வழியா தான் மூவ் ஆகும். அதனாலதான் அதுல ஃபார்ம் ஆகிற அந்த இமேஜ் சைஸ் should be equal to 1. ஓகே, சேம் சைஸ் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈவன் இதுலயும் அதே மாதிரி தான். இஃப் இட் இஸ் follow like this then after it also traces back its own path. ஓகேவா? A ray incident opaquely to the principal axis was pole on the concave mirror and convex mirror it reflected opaquely. Angular pole மேல டைரக்டா பாஸ் ஆகுது அப்படின்னா it also என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் பேக். ஓகேவா? அதே மாதிரி தான் கான்கேவ்லயும் ரிஃப்ளெக்ட் பேக். ஸோ இந்த ஆங்கிள் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ற கண்டிஷன். ஓகேவா? எப்போ ஒபே பண்ணும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை? when incident ray opaquely to the principal axis, principal axis க்கு ஆங்கிளா போல் வழியா பாஸ் ஆகும்போது it's obviously obeys law of reflection. ஓகேவா? கிளியரா? டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் image formation by a concave mirror. first concave mirrorல எப்படி image ஃபார்ம் ஆகும்? if your object is at infinity, infiniteல உங்க ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. so infiniteல இருக்கும்போது obviously forms in the focus. infinite na focus, image is at infinite na, object is at infinite na, image will be at focus. அதுவே infinite க்கும் c க்கும் betweenல இல்ல beyond c. ஓகேவா? beyond c அப்படி இருக்கும்போது இந்த பிரின்சிபல் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். கரெக்டா? இதான் உங்களோட பாயிண்ட். இன்ஃபைனைட்னா ஃபோக்கஸ், இது ஃப்ரண்ட்வர்ட் மூவ் ஆகும்போது இது பேக்வர்ட் மூவ் ஆகும் இமேஜ். ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்வர்ட் மூவ் ஆனா ஆப்ஜெக்ட் பேக்வர்ட்ல மூவ் ஆகும். ஸோ இங்க என்ன இருக்கு? இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்வர்ட்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் தள்ளி பிட்வீன் சி அண்ட் எஃப்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ சிலயே வைக்கிறீங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் சி வழியா பாஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அட் சி. அப்போ சில ஆப்ஜெக்ட் இருக்கும்போது சிலயே தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். சேம் சைஸா இருக்கும். இங்க diminished, இங்க smaller, இங்க same size. அப்ப அடுத்து நாகும் பெருசாகும். அவ்வளவுதான். So if you are keep the object at between C and F, C க்கும் F க்கும் betweenல உங்க இமேஜ் இருக்கு அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இங்க என்ன கண்டிஷன் வந்துச்சு? சில இப்போ பியாண்ட் சியா மாறிடும். ஸோ உங்க இமேஜ் வந்து பியாண்ட் சி. இத பேட்டர்ன் ஒன்னுல ஒரு பேட்டர்ன், இமேஜ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும்போது ஆப்ஜெக்ட் பேக்ல மூவ் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இஃப் நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, at Fல ஃபார்ம் ஆகுது. Fல இருந்தா இன்ஃபினிட், Fனா இன்ஃபினிட். Fல இருந்துச்சுன்னா உங்க ஆப்ஜெக்ட் Fலனா
இன்ஃபினிட்ல ஃபார்ம் ஆகும். இப்போ எஃப்க்கும் பிக்கும் பிட்வீன்ல இருக்கும்போது இட் ஃபார்ம்ஸ் விர்ச்சுவல் இமேஜ். நல்லா வச்சுங்க, மிரருக்கு லெஃப்ட் சைட்ல, நான் தான் மிரர்னா என்னோட லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவ், லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாமே பாசிட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ்ல இருக்க எல்லாமே ரியல் இமேஜ், பாசிட்டிவ்ல இருக்கிறது எல்லாமே விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இட்ஸ் அ விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஸோ இட்ஸ் அ விர்ச்சுவல் இமேஜ். மற்ற எல்லாமே ரியல் இமேஜ். அண்ட் சி இட்ஸ் அ இன்வெர்டட் ரியல். ஓகேவா? மறந்துடாதீங்க, சாரி, இன்வெர்டட் விர்ச்சுவல் எரெக்டட் இது. ஓகேவா? சோ இந்த டேபிள் தான் எக்ஸாக்டா இன்ஃபினிட்னா அட் எஃப், diminished real and inverted, beyond c na between f and c, diminished real and inverted, at c na c லியே தான் same size real and inverted, அப்படியே உல்டா அதுக்கு அடுத்து between c and f na beyond c. ஓகேவா? அதுக்கு அப்புறம் at f na infinite, between p and f na behind the mirror, so it's enlarged and virtual and directed. அது மட்டும் தான் virtual image form ஆகும் for concave mirror. ஓகேவா? நெக்ஸ்ட், representation of image formed by the spherical mirror using Ray diagram. அதுல இப்போ கான்கேவ் மிரரை பத்தி பார்த்தோம்ல, அதோட யூசஸ் பார்த்துடலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் த டார்ச் லைட்ல யூஸ் பண்ற அந்த லென்ஸ் என்ன, மிரர் என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ கான்கேவ் மிரர். ஸோ அதனாலதான் பவர்ஃபுல்லா லைட் வந்து டார்ச் ஆன் பண்ணும்போது நிறைய லைட் வந்து பவர்ஃபுல்லா மூவ் ஆகுது. குட்டியா ஃபார்ம் ஆகுற லைட் நிறைய ஏரியா கவர் பண்றதுல பெருசா ஆகுது இல்ல, அவ்வளவுதான். அதுதான் சொல்றாங்க, குட்டி லைட் பெருசா ஆகுது. So used as saving mirror to see a larger image of face. Saving mirror ல எடுத்து பார்க்கும்போது உங்களோட இமேஜ் எப்படி தெரியணும், பெருசா தெரியணும். So that only we can able to share easily. So அதனால சேவிங் மிரர்ல இமேஜ் பெருசாக்கி காமிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களோட இமேஜ் எங்கெல்லாம் பெருசா வேணுமோ that we can use concave mirror. ஓகேவா? நம்ம டீத் வந்து டென்டிஸ்ட்ல போகிறோம்னா ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும் இதே மாதிரி. ஸோ டீத்ல வச்சு அதோட சைஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? அது என்ன பண்ணுவோம், நம்ம டீத்தை பெருசா காமிக்கும். ஸோ அதுக்காக. ஓகேவா? டென்டிஸ்ட்ல யூஸ் பண்றதும் கான்கேவ் மிரர் தான். லார்ஜ் கான்கேவ் மிரர் ஆர் யூஸ்டு டு கான்சென்ட்ரேட் சன்லைட் டு ப்ரொடியூஸ் ஹீட் இன் சோலார் ஃபர்னஸ். சோலார் ஃபர்னஸ்ல ஹீட்டை அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பெரிய பெரிய கான்கேவ் மிரர்ஸை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? That's a solar furnace. So next, image formed by convex mirror. Convex mirrorல இப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும், குட்டியா இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா இருக்கதை கம்ப்ரஸ் பண்ணி குட்டியா காமிக்கிறது தான் யாரோட ஒர்க், கான்வெக்ஸ் மிரரோட ஒர்க். ஓகேவா? சோ அதோட டயக்ராம் பார்க்கும்போது இல்ல ரெண்டே டயக்ராம்லாம் ரொம்ப பெருசுலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அது இன்ஃபைனைட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு எங்க ஃபார்ம் ஆகும், ஃபோக்கஸ். இன்ஃபைனைட்னால ஆப்வியஸ்லி ஃபோக்கஸ். ஓகே, ஆனா குட்டியா இருக்கும் சைஸ். விர்ச்சுவல் ஏன்னா லெஃப்ட் சைடு. அதே மாதிரி when the object is finite distance, இன்ஃபைனைட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அதாவது இன்ஃபைனைட்டுக்கும் பீக்கும் போலுக்கும் பிட்வீன்ல இருக்கு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் at f or behind f, between pole and f, behind the mirror. ஓகேவா? ஸோ டெமினிஷ்டா இருக்கும். விர்ச்சுவல் எரெக்ட், கான்வெக்ஸ்ல ரெண்டுமே விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான், மறந்துடாதீங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கிளியரா? ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிலாம் இதெல்லாம் பெருசா கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கான்கேவ் மிரர் என்ன பண்ணுச்சு, குட்டியா இருக்கிறத பெருசா காமிச்சிச்சு. கான்வெக்ஸ் மிரர் பெருசா இருக்கிறத குட்டியா காமிக்க போது, அவ்வளவுதான். ஸோ என்ன பண்ண போகுது, இன் பிளைன் மிரர் கான்கேவ் மிரர் ஆஃப் any size we cannot see full length image of the distant object. Concave mirror la full ஒரு image பார்க்க முடியுமானா obviously not, but the possible in convex mirror with a wider field of view. பெருசா குட்டியா இருக்கிறத பெருசா காமிக்கிறது கான்கேவ், பெருசா இருக்கிறத கம்ப்ரஸ் பண்ணி குட்டியான நிறைய ஏரியாவை காமிக்கிறதுனா கான்கேவ். பாத்தீங்களா? ஆக்சுவலி இந்த மிரரோட சைஸை விட இந்த காரோட சைஸ் பெருசு, பட் ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணி இந்த ஒரு மிரர்ல ஃபுல் வியூ காமிக்கிறதா, அதே மாதிரி தான் இங்கேயும். தாஜ்மஹால் ஆக்ரா ஃபோர்ட்ல இருக்கும்போது அந்த கான்வெக்ஸ் மிரர் இஸ் fitted in the wall of Agra Fort facing Taj Mahal to observe the full image of Taj Mahal. யூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எரெக்டட் டெமினிஷ்ட் இமேஜ் தான் கொடுக்குது. ஸோ பைக்ல எல்லாம் வந்து மிரரா யூஸ் பண்றோம்ல, அது ரேர் வியூ மிரர். ஓகேவா? இது எனபிள் த டிரைவர் டு டிராஃபிக் பிஹைண்ட் யூ. அதுக்கப்புறம் கார்ல யூஸ் பண்ற மிரர்ஸும் நம்மளோட
வெக்ஸ் மிரர் தான். ஓகே, சோ ஃபைனலா இதுல சைன் கன்வர்ஷன் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா நான் வச்சுங்க, உங்க மிரர் இப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி, திஸ் இஸ் மை, அதாவது அந்த போல் பாயிண்ட் தான் என்னோட ஆரிஜின். ஆரிஜினுக்கு ரைட் சைட்ல இருக்கு எல்லாமே, ஆரிஜினுக்கு ரைட் சைட்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வியூல பார்க்கும்போது திஸ் இஸ் லெஃப்ட் அண்ட் திஸ் இஸ் ரைட். இதுக்கு ரைட் சைட்ல இருக்கு எல்லாமே. இதை குவாட்ரண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல x1 பாசிட்டிவ் y பாசிட்டிவ், செகண்ட்ல x பாசிட்டிவ் y x நெகட்டிவ் y பாசிட்டிவ், தேர்ட்ல போத் ஆர் நெகட்டிவ், ஃபோர்த்ல x பாசிட்டிவ் y நெகட்டிவ். அதானே? சோ இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்ல. சோ உங்களோட இமேஜ் ஆப்ஜெக்ட் எதுவா இருக்கட்டும், இமேஜ் எப்பவுமே ஆப்ஜெக்ட் வந்து மிரருக்கு அந்த சைடு வைக்க முடியாது, இந்த சைடு தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி எப்பவுமே ஆப்ஜெக்டோட சைன் வந்து நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணணும், மறக்காதீங்க. ஓகேவா? சரி, ஆப்ஜெக்ட் ஓகே, ஏன்னா இதுதான் டிஸ்டன்ஸ், மிரர்ல இருந்து தான் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் எக்ஸோட வேல்யூ இங்க என்ன மைனஸ், அதனால ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இதுவும் மைனஸ். ஃபோக்கஸ் ஆப்வியஸ்லி இதுக்கு இந்த சைட்ல தானே இருக்கு ஃபோக்கஸ், அதுவும் மைனஸ் தான். ஓகேவா? கிளியரா? ஓகே, மிரரோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்க வரும். ஸோ அதுவும் ஆப்வியஸ்லி மைனஸ். ஹைட்டைன் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இது பிளஸ், கீழே வந்தாதான் மைனஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் என்னோட இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னா இமேஜ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட இமேஜ் மிரருக்கு அந்த பக்கம் விழுந்தாலே ஆப்வியஸ்லி இட்ஸ் அ விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் ஸ்ட்ரைட் இமேஜ். ஓகேவா? இதெல்லாம் மறக்காதீங்க. சைன் கன்வர்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுதான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இட்ஸ் சரி. ஃபைனலா ஸ்பெரிக்கல் மிரர், மிரர் ஃபார்முலா அண்ட் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலா ஒன்றும் இல்லை, இமேஜோட டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த், இது மூணுத்தை பேஸ் பண்ணிது. அப்போ யூவினா யூனா டிஸ்டன்ஸ். இப்போ இதான் ஆப்ஜெக்ட் தான் என்னோட ஆப்ஜெக்ட், தட் இஸ் யூ. இமேஜ் அண்ட் ஃபோக்கஸ் இஸ் half of radius of curvature. ஓகே, அதான் ஃபார்முலா 1/u. Then magnification அப்படின்னும் போது magnification image divided by height of object, height of image divided by height of object, h dash by h அப்படின்னு எழுதலாம், இல்ல v by u அப்படின்னும் நம்ம மார்க் பண்ணலாம். ஆனா v by uன்றது மைனஸ் v by u மறந்துடாதீங்க, பிகாஸ் சைஸ் ரெப்ரசன்டேஷனுக்காக மைனஸ் வந்து கரெக்டா கொடுத்துருங்க. ஏன்னா எந்த சைடு ஃபார்ம் ஆகுறது இங்க இருக்கு. ஓகேவா? மேக்னிஃபிகேஷன் ஆகுறது ஓகே, எந்த சைட்ல இருக்கு உங்களோட இமேஜோட சைஸ். இல்ல இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ்ன்றது வந்து -0.5 இருக்குன்னா சைஸ் வந்து குட்டின்னு மீனிங் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் வந்து லெஃப்டா ரைட்டான்றது தான் ரெப்ரசென்ட் பண்ணுமே தவிர சைஸ் ஆஃப் தட் இமேஜ் அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணாது. மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட் 5னா சைஸ் பெருசு, 0.5 0.3 0.2 0.1 0.9 இதெல்லாம் 1 விட கம்மியா இருந்தாதான் என்னோட சைஸ் வந்து கம்மி, குட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? மறந்துடாதீங்க. இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நெகட்டிவ் சைன் இன் த வேல்யூ ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இண்டிகேட் தட் இப்போ ரியல் இமேஜ். எப்போ பாசிட்டிவ் சைன் இருந்தா இமேஜ் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன, அந்த சினாரியோஸ்லாம் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, லென்சஸ் பத்தி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.